வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹார்ட்வொர்க் தமிழா. கேரளா லாட்ரி 6/2/2026 இன்றைக்கி ரிசல்ட்டு 227 873. ஓகேங்களா, 873 ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம ஆல் போர்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் நம்ம கொடுத்த 2 நம்பருமே ஒரு அற்புதமான வெற்றி. ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேமாதிரி 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம், அது சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி. இன்றைக்கி ஆல் போர்டில் நம்ம கொடுத்த 2 நம்பருமே டபுள்ஸில் ஒரு அற்புதமான வெற்றி, அதாவது டபுள் போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்கு. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஏபிபிசிஎஸ்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா 83 அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து நீங்கள் அழகாக பாஸ் பண்ணிடலாம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பாருங்கள் 3 டிஜிட்டில் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 873, நம்ம கொடுத்தது 803. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி போர்டில் சொதப்பிட்டோம். ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணியிருந்தோம், ஆனால் பி போர்டில் சொதப்பிட்டோம். இன்னொரு அட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 853, இதுவும் பி போர்டில் 5ஆம் நம்பர் சொதப்பிட்டோம். ஏசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம். 2 அட்டம் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தா கூட இன்றைக்கி 3 டிஜிட் எல்லாருமே வாங்கியிருக்கலாம். ஒரு மிஸ் ஆகி போச்சு. ஏன்னா 7ஆம் நம்பர் உள்ளே வந்துருச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை. சைபர் அல்லது 5ஆம் நம்பர் உள்ளே வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம எல்லாருமே 3 டிஜிட் வாங்கியிருப்போம். அது நம்ம கைவிட்டு போயிடுச்சு. ஓகே நண்பர்களே, நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடச்சிருக்கு. என்ன 3 டிஜிட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்போம். ஓகே நண்பர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் 873 ரிசல்ட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் தான் 3ஆம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன், ஆனால் வந்து இப்போ வந்தது சி போர்டில் வந்திருக்கு. போர்டு மாறி உட்காந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் 873 ரிசல்ட்டு. நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ஏபிபிசிஎஸ்சியில் இங்கே 83 அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஏபிபிசிஎஸ்சி எடுத்திருந்தீங்கன்னா இதில் 83ங்கிற ஒரு செட் உங்களுக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கும். ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே. சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். கண்டிப்பாக இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த இடத்துல சொல்லியிருந்தேன். ஆனால் 2 நம்பருமே உள்ளே வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ 2 நம்பருமே உள்ளே வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியும் கூட. ஓகேங்களா, ஸோ ஒரு 8ஆம் நம்பர் வந்திருக்கு, ஒரு 3ஆம் நம்பர் வந்திருக்கு. 2 நம்பர் நமக்கு டபுள் போர்டில் சூப்பராக வந்து ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஆல் போர்டில் 8-3 நம்ம கொடுத்துருந்தோம். ரிசல்ட்டு 873. நீங்கள் இந்த ஆல் போர்டில் 8ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா 8ஆம் நம்பர் நமக்கு ஒரு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. அதேமாதிரி 3ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சு. அதாவது ஏசி 83 அப்படிங்கிற ஒரு அற்புதமான வெற்றி. நீங்கள் 2 போர்டு அழகாக நீங்கள் தட்டி தூக்கியிருக்கலாம். ஆல் போர்டில் 2 போர்டு ஒரு அற்புதமான மாஸ் வெற்றி வாங்கியிருப்பீங்க. வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் ஃபார்முலா 3 டிஜிட் கொடுத்துருந்தோம். ஸோ இதில் ஜஸ்ட் மிஸ்ஸில் 3 டிஜிட் போயிடுச்சு நண்பர்களே. கொஞ்சம் வருத்தம் தான். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா நம்ம 3 டிஜிட் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிசல்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக்கிங் தான். 873 நம்ம பாருங்கள் 853 கொடுத்துட்டோம். அதாவது பி போர்டில் 5ஆம் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் பாருங்களேன். ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. அதேமாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 873 ரிசல்ட்டுக்கு பி போர்டில் சைபர் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, நம்ம வந்து பிசி பெஸ்ட் போர்டில் கொடுத்தது 5ம் சைபரும் கொடுத்தோம். இந்த 2ல் ஏதோ ஒரு நம்பர் இன்றைக்கி உள்ளே வந்திருந்தால் கூட இன்றைக்கி வந்து நம்ம 3 டிஜிட் அழகாக வாங்கியிருக்கலாம். இந்த 2 நம்பர் நமக்கு ஏமாத்திருச்சு. 7ஆம் நம்பர் உள்ளே வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த 7ஆம் நம்பர் உள்ளே வந்து டோட்டலாக வந்து சொதப்பிடுச்சு. இன்றைக்கி வந்து ஏசி நம்மளால் பாஸ் பண்ணிட்டோம். அந்த பி போர்டில் சொதப்பினதுனால இன்றைக்கி 3 டிஜிட் நமக்கு கை விட்டு போயிடுச்சு. கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்டம்ப்ட், ஒரு 853 ஒரு 803, இது 2மே நமக்கு 3 டிஜிட் கிடைக்கிற வாய்ப்பு தான். ஜஸ்ட் மிஸ்ஸில் எப்படி தான் அப்படி மிஸ் ஆகுது தெரில. ஸோ நம்ம ஒரு 5 0 வந்துடக்கூடாதா? ஸோ ரொம்பவே எதிர்பார்த்தேன், மிஸ் ஆகிடுச்சு. ஓகே நண்பர்களே, பரவாயில்ல. நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி தான் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் வருத்தம் தான். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா. கேரளா லாட்ரி 7/2/2026 காருண்யா 741 ரூபாய்க்கு கெஸிங்ஸை பார்த்துட்ருக்குறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும். இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது. நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம். முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. This video is only guessings, no betting, just entertainment only friends. இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ. நம்பளே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம், உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம். ஏ போர்டில் 3 வந்து 30 நாள், 6 வந்து 17 நாள், 7 வந்து 19 நாள், 1 வந்து 14 நாள் ஆகுது. ஏ போர்டில் ஒரு 3 அல்லது 7ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் 5 வந்து 41 நாள், 6 வந்து 25 நாள், 1 வந்து 22 நாள், 4 வந்து 13 நாள் ஆகுது. பி போர்டில் ஒரு 6 அல்லது 5ஆம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் 9 வந்து 23 நாள், 1 வந்து 14 நாள், 4 வந்து 13 நாள் ஆகுது. சி போர்டில் ஒரு 4 வரணும், இல்லை அதோட பவர் வந்து 9ஆம் நம்பர் வரணும்.
ஸோ பெண்டிங் டார்கெட்டில் நம்ம இப்படி தான் வந்து மேட்ச் ஆகுது. உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கெஸ்ஸிங் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டும்தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ABBCSC நம்பர்ஸ் பார்த்துடலாம். 78, 72, 73, 37, 87, 82, 83, 38, 27, 28, 23, 32, 57, 75 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மை டார்கெட்டை பொறுத்தவரை 78, 87, 73, 37, 28, 82, 23, 32 அப்படி சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள். வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃபார்முலா ஆல் போர்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ப்ராப்ளத்தில் இருந்துச்சு, கம்யூனிட்டி கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கி காலையில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம மேலே எந்த தப்பு இல்லை, அவங்க வந்து தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எந்த தப்புமே பண்ணல. ஓகேங்களா? அவங்களே வந்து பார்த்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி நான் வந்து திரும்ப வந்து சேனல் நம்ம கிடைச்சோன்னே நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் போட்டேன். மெம்பர்ஷிப்பில் இருக்கிற அத்தனை நம்பர்களுக்கும் நேற்றே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் போட்டாச்சு. சரிங்களா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன, டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிறவங்க, ஓகேங்களா, டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு சேனல் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் அப்படிங்கிற சேனல் வச்சுருக்கிறோம். அந்த சேனலில் இந்த டியர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு நேற்று வந்து கெஸ்ஸிங் கொடுத்தோம். ஒரு அற்புதமான வெற்றி வாங்கியிருந்தோம். 8 மணிக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அதனால் வந்து டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் நமக்கு வருது. டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த சேனலை போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்த்துக்கலாம். ஏன்னா டியர் கெஸ்ஸிங் அது தொடர்ந்து வரும். ஓகேங்களா? அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டியர் கெஸ்ஸிங் வேணுங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் போர்டில் ஒரு 7 அல்லது 8 நம்பருக்கு திரும்ப வாய்ப்பு இருக்குது. நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 நம்பர் திரும்ப வர மாதிரி தோணுது நண்பர்களே. அப்படி தான் கணக்கில் வருது. இது வந்து உங்கள் கணக்கில் இதே மாதிரி வருதாங்கிறது பாருங்கள். என் கணக்கில் எப்படி எடுத்தாலுமே நேற்று அடித்த நம்பரில் 3 நம்பர்லேருந்து 1 நம்பரோ 2 நம்பரோ திரும்ப வருது. இந்த 2 நம்பர்லேருந்து 1 நம்பர் வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கணக்கில் வருதுங்கிறது பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் BC பெஸ்ட் போர்டில் BNC நம்பர் பார்க்கறதுக்கு முன்னாடி டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் ஒரு சேனல் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த சேனல் நம்ம டியர் கெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து போட ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷோ நம்ம கொடுத்துருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெற்றி வந்திருக்கு. அதனால் டியர் கெஸ்ஸிங் அதில் தொடர்ந்து வரும். டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அந்த ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? BC பெஸ்ட் போர்டில் 2ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் வருது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நேற்று அடித்த நம்பர்லேருந்து கண்டிப்பாக 1 அல்லது 2 நம்பர் வருது. 2 அல்லது 3க்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. உங்கள் கணக்கில் வருதாங்க செக் பண்ணி பாருங்கள். இது கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு ஏபோல் மேட்சை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். தில்லுக்கு தொட்டு BCயில் கொடுக்குறோம். போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்முலா 3 டிஜிட் பார்த்துடலாம். ஃபார்முலா 3 டிஜிட் பார்க்கறதுக்கு முன்னாடி டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ் அல்டிமேட் சேனல் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதை டியர் கெஸ்ஸிங் வந்து அதில் நம்ம போட்டுட்ருக்கிறோம். எல்லா நம்பருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் சொல்கிறேன். ஓகே, நிறைய பேருக்கு தெரியல. அதனால் வந்து தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். டியர் கெஸ்ஸிங் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த சேனலை போய் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஷோ கொடுத்துருக்குறோம். அதில் காலையில் ஷோவுக்கு ஒரு அற்புதமான மாஸ் வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். 3 டிஜிட் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போச்சு. அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. 3 டிஜிட்டில் 578, 572, 573, 537, 587, 782, 783, 738, 527, 728, 723, 732, 225, 257 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா BC பாஸ் ஆகலாம், இல்லை 3 டிஜிட் கூட கிடைக்கலாம். உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்கிறத பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அது கெஸ்ஸிங் மட்டும் தான், நம்ம கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. உங்களோட கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆர்டர் நோ ஃபெயில் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க, நீங்களும் போடுங்க, சூப்பராக வின் பண்ணலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி. சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டுக்கிறீங்க. உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக நன்றி நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.